ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சாங்ஸ் டு டு லைஃப். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா வாழைப்பூ கூட்டு ரெசிபி அப்லோட் பண்ணியிருந்தேன். நல்லாவே ரீச் இருந்தது. ஸோ அதை பற்றின சில மூமெண்ட்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு சொல்லி தான் இந்த ஃபுல் வீடியோவில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். வாழைப்பூலே பார்த்தீங்கன்னா 2 டைப் ஆஃப் வாழைப்பூ மட்டும்தான் குக் பண்ணணுமா. மித்த டைப் ஆஃப் வாழைப்பூ பார்த்தீங்கன்னா ரொம்பவே துவர்ப்பு அதிகமாக இருக்குமா, சாப்பிட முடியாதா. ஸோ அது எனக்கு புதுசாக இருந்தது. என்னோடய ஃப்ரெண்டோட அம்மா சொல்லி கேட்டு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் நான் இது குக் பண்ணக்குள்ளே எதை க்ளீன் பண்ணணும், எதை குக் பண்ணணும்னு தெரியாமல் மாற்றி செஞ்சுட்டேன். ஸோ இந்த வாட்டி அந்த மிஸ்டேக் இல்லாமல் நிறைய ரெஃபரன்ஸ் எடுத்துகிட்டு ட்ரை பண்ணி பார்த்தேன். ரொம்பவே நல்லா இருந்தது. க்ளீன் பண்ணக்கூட ரொம்ப நேரம் ஆகும்னு நினச்சேன். பட் நான் எதிர்பார்த்ததை விட டைமிங் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் ஆச்சு. அதே மாதிரி இந்த வாழைப்பூ கட் பண்ணி மோரில் போடணும். மோரில் போடலைன்னா கருத்து போயிடும். அதுவும் என்ன மாதிரி நியூவாக செய்கிறவங்களுக்குலாம் ஒரு இன்ஃபர்மேஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன். குக் பண்ணி சாப்பிட்ட பிறகு தான் எனக்கு தெரியும் இந்த வாழைப்பூவில் துவர்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு. பட் ஸ்டில் நம்ம இதில் தேங்காய் போட்டதுனால, பருப்பு போட்டதுனால அது மேட்ச் ஆயிடுச்சு. என்னோட கண்டென்ட் பிடிச்சிருந்தா மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் எனக்கு ரொம்பவே சப்போர்ட்டாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.